என் ஃபேமிலி எப்பவுமே இதுக்குள்ள வரமாட்டாங்க ப்ரோ, வரமாட்டாங்க. என் ஃபேமிலி வந்து எப்பவுமே வந்து சோஷியல் நெட்வொர்க்ல இருக்காது, யூடியூப்ல இருக்க மாட்டாங்க, எதுலையுமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி தரேன், இருக்க மாட்டாங்க. அது அந்த சமயத்துல வந்து என்னோட ரெவன்யூ வந்து நான் வந்து அப்போ 4x பண்ணிட்டு இருந்தேன், யூடியூப்பும் பண்ணிட்டு இருந்தேன், இதுவும் இருந்துச்சு. அதனால வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஒரே நம்பர் கொடுக்கக்கூடாதுக்காக நான் வந்து என் ஃபேமிலியோட நம்பர் கொடுத்துருந்தேன். அது ரெவன்யூக்காக, யூடியூபோட ரெவன்யூ 4xலேருந்து வரும் பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும் கொடுத்துருந்தேன். அதுக்காக ஒரு அரெஸ்ட் அது. அதில் வந்து எந்த விதமான உண்மையும் கிடையாது, அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களாம் வந்து அந்த சமயத்தில் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை பாவம். Congratulations on becoming a ஜீரோ valued சம்பந்தம். Aston Martin car owner. ஏதோ என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டனால நடந்த ஒரு அநீதி அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அது அவங்க ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஓகே ஃபைன். அநீதியெல்லாம் எப்பயும் நடக்கிற சகஜம் தான். பரவாயில்ல, ஏதோ மெச்சூர்டா 2 பேர் இருக்கனால நாங்கள் அதை அப்படியே கடந்து வந்துட்டோம். நாங்கள் அது வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ரொம்ப பொறுப்பா இருந்து எல்லாத்தையும் டபுள் பண்ணி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பயங்கரமா வச்சிருக்கேனா, அந்த லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்களா, அந்த லைஃப் ஸ்டைல் வந்து என்ன ஜாலியா இருந்துட்டே உங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கு அப்படின்றதுக்காக அந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு தண்டனை கொடுத்துருச்சு. அதுக்காக தான் அது நடந்துச்சு. அது வந்து காலத்தின் கட்டாயம் அது நடந்தாகும். ஏன்னா நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாளும் 20 மணி நேரம் உழைச்சி இவ்வளோ சம்பாரிச்சு இவ்வளோ பயங்கரமா இருக்கிற லைஃப் ஸ்டைல இன்னொருத்தவங்க ஜாலியா வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கான விலை தான் அது அப்படின்னு நானே மானிபுலேட் பண்ணி விட்டேன் அவங்க மனசுல. ராணியா இருக்கணும்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வேறணும் அப்படின்னு. ஓகே, நான் ராணியாவே இருக்கேன்ட்டாங்க. அவங்க எதுலையுமே வரமாட்டாங்க. அதில் எனக்கு ஏதாவது பிரச்சனை மட்டும் தான் வருவாங்க. நான் ஷோராக சொல்லிடுறேன், சாட்டில் இருக்க மாட்டாங்க, சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்க மாட்டாங்க, யூடியூப்பில் இருக்க மாட்டாங்க, ஸோ எதுலேயுமே இருக்க மாட்டாங்க. நெவர் எவர். அவங்க வேலை பையனை பார்த்துக்கிறது மட்டும் தான். கூடா பில்லர் ஆஃப் த இது ஃபேமிலி, அவ்வளோதான். தட்ஸ் இட். வேறு எதுலேயுமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த சமயத்தில் வந்து ஐலி வந்து போய் சிஎம் கிட்ட போய் பொண்ணு கொடுத்தது, அது கொடுத்தது, கோர்ட்டுக்கு போனது, எல்லாம் கொடுத்தது, எல்லாம் பண்ணது அவங்க தான். நான் வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட எதுலையுமே எடுத்துக்க மாட்டாங்க. அது முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அவங்களோட போராட்டம் நான் வர வரைக்கும் தான். ரெண்டு பேருமே மெச்சூர்டோட உச்சம். அதனால தான் ப்ரோ நான் கடவுள், அதனால தான் நான் ரிலேஷன்ஷிப்போட கடவுள். என்ன நீங்கள் வாட் இஸ் திஸ் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்? அதனால தான் நான் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். சும்மா வந்து காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ஆக முடியுமா? Congratulations on becoming a valued Aston Martin car owner. ப்ரோ என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும் ப்ரோ, நான்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவங்க ப்ரோ நான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசிப்ளின் ப்ரோ. நான் அவங்களுக்கு தெரியும் ப்ரோ. வந்து சண்டைனா வந்து கேமில் நடக்கிற சண்டையெல்லாம் நான் வந்து அச்சா போச்சானு தெரியும். ஆனால் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும், என்னோட என்டையர் ஃபேமிலிக்கு தெரியும். ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்ணேன் உங்கள் கூட 20 மணி நேரம் நான் ஸ்ட்ரீமில் தான் ப்ரோ இருந்தேன். எங்கேயும் வெளியே போகல, எங்கேயும் போகல, உங்கள் கூட தானே ப்ரோ ஸ்ட்ரீமில் இருந்தேன். நான் 2 மதனா மாறி இன்னொரு மதனா போய் வெளியே போய் தப்பாக பண்ணிட்டு வர முடியும்? இங்கே தான் தலை இருந்தேன் நான். ஐயோ ஐயோ. இது வரைக்கும் யாரையும் மீட் பண்ணதில்ல, யூடியூப் வந்த பிறகு யாரையும் பார்த்ததில்ல, எதுவும் பண்ணதில்லை, எதுவுமே இல்லை. ப்ரோ நான் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களே சொன்னாங்க ப்ரோ என்ன இது எங்கேயுமே போல, என்ன எனக்கு புரியல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு சம்பாரிச்ச, என்ன பண்ண நீ அப்படிதான் ப்ரோ கேட்டாங்க. எங்கேயுமே போலையே. அதனாலதான் ப்ரோ வந்து தடை செய்யப்பட்ட கேம் லண்டன் கேஸ், இல்லைன்னா வேற கேஸ் போட்டிருப்பாங்கல்ல. திட்டினதுக்கு தான் ப்ரோ கேஸ். அதெல்லாம் வந்து அந்த கேஸ்லாம் போட்டிருக்கவே தேவையில்ல ப்ரோ. திட்டினதுக்கெல்லாம் கடுப்பு ப்ரோ எனக்கு.
அவன் கொடுத்த பில்டப்ல அவன் என்னென்னவோ போட்டுருக்கணும்ல. கடைசியில பார்த்தா டம்மி பாபா தான் வரும். திட்டிட்டேன், அதாவது கேம்ல சண்டை போட்டனா அதுதான் ஒரு கேஸ் கடுப்பு. கேம்ல சண்டை போடாம என்ன பண்றது? கேம்னா அப்படி இப்படி இருக்குதான் செய்யும். அந்த சமயத்துல அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வந்து நமக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு.